மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் நோயாளிகள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் பயந்தாங்க. ஏன்னா மயக்க நிலையில் இல்லாதப்போ அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது பயங்கரமான வலியை கொடுக்கும். இதனாலேயே நிறைய நோயாளிகள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு அந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்போடையே வாழ்ந்து அந்த பாதிப்போடையே இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அறுவை சிகிச்சையானது கொடூரமானதாக இருந்தது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட மட்டும் நிறைய நோயாளிகள் நம்பிக்கையோடவும் தயக்கமின்றியும் போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. அது எதனால், அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்றத பார்க்கலாம். 1846ஆம் ஆண்டு தான் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அந்த காலகட்டம் வரைக்கும் மயக்க மருந்து இல்லாமல் தான் அறுவை சிகிச்சையானது பண்ணப்பட்டது. மயக்க மருந்து இல்லாத காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுறது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் சவால் நிறைந்ததாக இருந்தது. ஏன்னா உதாரணமாக இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாங்க, அந்த நோயாளி கேங்க்ரீன் மாதிரியான ஏதோ ஒரு பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு அவருடைய கையையோ விரலையோ அல்லது காலையோ இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது அதை வெட்டி அகற்றணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு இருக்கும். அப்போ அந்த அறுவை சிகிச்சையானது அந்த நோயாளி முழிச்சிட்டு இருக்கும் போதே பண்ணப்படும். இப்போ ஒரு நோயாளிக்கு காலை வெட்டணும் அப்படின்ற நிலை ஏற்படும் போது அந்த காலை வெட்டும் போது அந்த நோயாளி முழிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவர் கத்துவாங்க, அவர் பயங்கரமாக கதறுவாங்க, பதற்றம் அடைவாங்க. அந்த சூழ்நிலையில தான் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த நோயாளியினுடைய காலை வெட்டி அகற்றணும். ஸோ அப்படியான நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த நோயாளிகள் பயங்கரமாக கத்தும்போது அவங்க பதற்றம் அடையும் போது சைக்கலாஜிக்கலாகவே அறுவை சிகிச்சை நிபுணர்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இப்போ அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்க பயங்கரமாக கத்துறனாலையும் பதற்றப்படுறனாலையும் நிறைய ரத்தம் வெளியேறும். இப்படி அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படும் போது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனாலும் பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அதாவது வெற்றிகரமாக கால் வெட்டப்பட்டு அகற்றப்பட்டால் கூட அதிகப்படியான ரத்தம் வெளியேறினால நோயாளிகள் இறந்து போயிடுவாங்க. இதனாலேயே ரொம்ப தயக்கத்தோடவும் பயத்தோடவும் தான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூட அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கொடுமையான காலம் தான் அந்த காலகட்டம். ஸோ அப்போல்லாம் அறுவை சிகிச்சை அப்படின்றது இந்த பாதிப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகளும் அதில் இருந்தது. அதாவது இப்போ ஒரு நோயாளியினுடைய கால் வெட்டப்படும் போது அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ரொம்ப துல்லியமாக வெட்டணும். ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வெட்டிட முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த காலை வெட்டி அகற்றுனா அது வேற எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அதனால அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ரொம்ப மெதுவாக காலை வெட்டுவாங்க. ஸோ தோலில் ஃபஸ்ட்டு கத்தி இறங்கும், அதுக்கப்புறம் தசையில் இறங்கும், அதுக்கப்புறம் நரம்புகளெல்லாம் வெட்டிட்டு மெதுவாக எலும்புகளில் இறங்கும். இப்படி மெதுவாக அந்த கத்தி இறங்கும் போது பயங்கரமான வலியானது நோயாளிகள் அனுபவிப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட அந்த வலி அனுபவிக்கிறனாலேயே நிறைய நோயாளிகள் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்போட இறந்தே போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நபரினுடைய காலில் ரத்தப்போக்கு இல்லாமல் அந்த நபரினுடைய கால் திசுக்கள் எல்லாமே அப்படியே இறந்து போய் அது அழுகி போய் அந்த கால் வெட்ட வேண்டிய நிலை ஏற்படுது. இப்போ அந்த காலை வெட்டலை அப்படின்னா அந்த அழுகின அந்த தன்மை, அதன் மூலமாக ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன், அதனால் பயங்கரமான தொற்று பாதிப்பு ஏற்பட்டு அது உடல் முழுக்க பரவி அந்த நோயாளியை இறந்து போயிடுவாங்க. இப்பேற்பட்ட நிலை இருந்தால் கூட இந்த வெட்டி எடுக்கும்போது ஏற்படக்கூடிய வலியின் காரணமாகவே அறுவை சிகிச்சையெல்லாம் வேணாம், இந்த பாதிப்பு இருந்தால் இருக்கட்டும், இந்த பாதிப்போடையே இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிற அளவுக்கு அறுவை சிகிச்சை ரொம்ப கொடுமையானது. ஆனால் ஒரே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை மட்டும் நம்பி நிறைய நோயாளிகள் தயக்கம் இல்லாமல் ரொம்ப நம்பிக்கையோடு போய் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அறுவை சிகிச்சையை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ரேபிட் ஸ்பீடில் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ரொம்ப ப்ரிசிஷனாக துல்லியமாகவும் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய திறமையை கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான் ராபர்ட் லிஸ்டன் அப்படின்ற தலை சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் ஸ்காட்லாண்டில் பிறந்த சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1794 அக்டோபர் 28 பிறந்து 1847 டிசம்பர் 7 அன்னைக்கு இறந்தாங்க. அந்த ராபர்ட் லிஸ்டன் தான் ரேபிட் ஸ்பீடில் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா சில நிமிடங்களுக்குள்ளேயே ஒரு சில அறுவை சிகிச்சையெல்லாம் அவர் சில நொடிகள்லையே பண்ணி முடிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபரினுடைய
ஒரு நோயாளியினுடைய காலை வெட்டி அகற்றணும் அப்படின்னா அதை சில நொடிகளுக்குள்ளேயோ அல்லது சில நிமிடங்களுக்குள்ளேயோ அவர் வந்து வேகமாகவே வெட்டிடுவாங்க. அப்படி அவர் வேகமாக வெட்டுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப துல்லியமாகவும் அவர் வந்து வெட்டுவாங்க. இதனால் வேறு எந்த உடல் உறுப்புகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சையை ரொம்ப சிறப்பாக ராபர்ட் லிஸ்டன் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி வேகமாக செய்கிறனால வலி வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. அதாவது டக்குன்னு ஒரு காலை வந்து வெட்டி அகற்றும் போது அந்த வலி வந்து குறைவாக இருக்கும். அதே சமயம் ஒரு காலை மெதுவாக வந்து வெட்டும்போது அது துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு மெதுவாக வந்து காலை வெட்டும்போது அந்த வெட்டிட்டு இருக்கும்போது பயங்கரமான வலியை நோயாளிகளுக்கு கொடுக்கும். ஆனால் வேகமாக வெட்டுனா அந்த அளவுக்கு வந்து வலி இருக்காது. அதாவது வலி இருக்கும் தான், ஆனால் மெதுவாக வெட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக வெட்டும்போது அந்த நோயாளிகள் பதற்றம் அடைகிறதுனால நிறைய ரத்தம் வேகமாக வெளியேறும். ஆனால் ராபர்ட் லிஸ்டன் வேகமாக அந்த நோயாளிக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி காலை அந்த ஆம்பிடேஷன் மூலமாக வெட்டி எடுக்கும்போது ரொம்ப வேகமாக எடுக்கிறனால காலை வெட்டி எடுத்த உடனடியாக ரத்தப்போக்கை வந்து நிறுத்த முடியும், வேகமாக அந்த இடத்துல கட்டு போட்டு. ஸோ இதனாலேயே ரத்தப்போக்கு வந்து தடுக்கப்படும். இதனால் நோயாளிகள் இறந்தும் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சர்ஜரி வந்து நடக்கும். இதனாலேயே இந்த ராபர்ட் லிஸ்டன் அப்படின்ற இந்த ஒரு சர்ஜனை நோக்கி நிறைய நோயாளிகள், இந்த மாதிரி கால் கை இல்லைனா விரல்களை இழக்க வேண்டிய நோயாளிகள் ராபர்ட் லிஸ்டனை நோக்கி போனாங்க. இப்பேற்பட்ட இந்த ராபர்ட் லிஸ்டன் வந்து இந்த சாதனை மட்டும் பண்ணலை, இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணாங்க. குறிப்பாக இவர் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த சர்ஜரிலாம் பண்ணுறனாலேயே இவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் நைஃப் இன் த வெஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி பட்டப்பேரோடு அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1846ஆம் ஆண்டு முதல் முறை மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்தது. அது அமெரிக்காவில் அது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை யூரோப்பில் அந்த ஒரு மயக்க மருந்து, குறிப்பாக வந்து ஈத்தர் அப்படின்ற மயக்க மருந்து, அதை ராபர்ட் லிஸ்டன் யூரோப்பில் முதல் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்து அந்த மயக்க மருந்தை ஒரு நோயாளிக்கு பயன்படுத்தி வெற்றிகரமாக சர்ஜரி பண்ணாங்க. அந்த சாதனை படைத்தாங்க. அதே மாதிரி லிஸ்டன் ஸ்பிளிண்ட் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டூலை இவர் கண்டறிஞ்சாங்க. அந்த மெடிக்கல் டூலானது இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ உலகில் பயன்பாட்டில் இருந்து வருது. அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகளை இந்த ராபர்ட் லிஸ்டன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் இருந்த சவால்கள், அவ்வளோ சவால்கள் இருந்து அவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ராபர்ட் லிஸ்டனை அவ்வளோ நோயாளிகள் வந்து நம்பினாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியமான காரணம். இப்பேற்பட்ட இந்த ராபர்ட் லிஸ்டன் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், இவர் எங்கே எப்போ பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி இந்த மாதிரியான சாதனைகள்லாம் இவர் பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ராபர்ட் லிஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். அதுவும் குறிப்பாக இவர் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை குரோனலாஜிக்கல் ஆர்டரில், அதாவது காலவரிசைப்படி இவருடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்பிளேயில் தெரிகிற இதை கிளிக் பண்ணுங்கள். ராபர்ட் லிஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த வீடியோக்கு வந்து நேரடியாக போயிடலாம். தேங்க்யூ.